ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி ஆனி மாதம் 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று அமாவாசையானது வருகிறது. பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாகவே கண்டிப்பா நம்ம தெரிவிக்கலாங்க. அதாவது முன்னோர்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக கூட நம்ம சொல்லலாங்க. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த அமாவாசையில குல தெய்வ வழிபாடு செய்வாங்க, மற்ற கடவுள் வழிபாடு செய்வாங்க, சில பரிகாரங்கள் கூட இந்த அமாவாசையில செய்வாங்க. சோ அப்படிப்பட்ட இந்த நாளில் நீங்க எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யலாம், எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத கண்டிப்பா தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. நிறைய பேருக்கு அமாவாசை என்று என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு தெரியவில்லை அப்படின்னு சொல்லலாங்க. சோ தெரியாதவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதற்கு ஏற்றவாறு தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்க. இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் சாபத்தாலும் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளுங்க. முதல்ல அமாவாசை என்று செய்யக்கூடாத விஷயம், செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறத தெரிந்து கொள்ளுங்க. அமாவாசை என்ற சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆவிகள் உணவுக்கு அன்றைய நாள் திண்டாடும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை தேடி வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. அப்போதுதான் பாத்தீங்கன்னா நம்ம யாராவது நினைக்கிறாங்களா, நமக்கு தர்ப்பணம் செய்யறாங்களா, படையல் செய்கிறார்களா என்று நம்மளுடைய முன்னோர்கள் நேரில் வந்து பார்ப்பதாக ஐதீக ரீதியாகவே ஒரு தகவலா சொல்றாங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாங்க. பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்று நீங்க அன்னம் அளிக்கலாம். அமாவாசை பிதர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்துல செய்வதுதான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அமாவாசை என்று முடியாதவர்கள் தங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துலையுமே செய்யலாங்க, வீட்டிலும் செய்யலாம். சோ உங்களுக்கு எந்த இடம் சரியாக இருக்கிறதோ அந்த இடத்தில் நிச்சயமா நீங்க செய்து வரலாம். அமாவாசை என்று தலையில் எண்ணெய் தடவ கூடாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, அமாவாசை என்று புண்ணிய தலங்களில் நீராடலாம். அது கடலாக இருந்தாலும் சரி, நதியாக இருந்தாலும் சரி நீராடலாம். அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளித்து கொள்ளலாங்க. இதனால பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள தோஷங்கள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை மற்றும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்வாங்க, அமாவாசை அன்று மட்டுமே மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ நீங்க வந்து பிரிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை, ஆடி, புரட்டாசி அமாவாசையில அன்னதானம் செய்ய வேண்டும். புரட்டாசி அமாவாசையில செய்தால் 12 ஆண்டுகளாக அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷம் நீங்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த அமாவாசை நாளன்று உங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த மாதிரி வழிபாடு தர்ப்பணத்தை மறக்காம செய்து பாருங்க. இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா முன்னோருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு என்பதை முழு விவரமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. பொதுவாகவே கடகராசி நேயர்கள் அன்பும் அரவணைப்பும் நிறைந்த ஒரு மனம் கொண்ட நபர் அப்படின்னு உங்களை சொல்லியிருக்காங்க. எந்த சூழ்நிலையிலுமே குடும்பத்தின் நலனுக்காக நீங்க யோசித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நபராக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த தாக்கத்தால் பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் நிலைத்தன்மை ஏற்படும். மேல் அதிகாரிகளின் நம்பிக்கையை நீங்க நிச்சயமா பெறுவீங்க. அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனை படிப்படியாக விலகிடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, புதிய பொறுப்புகளை திறமையாக நிறைவேற்றி பாராட்டை பெறுவீர்கள். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வர ஆரம்பிப்பாங்க. புதிய முதலீடுகள் நல்ல பலனை உங்களுக்கு பெற்று தரும். சுய தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளி மாநில வியாபார தொடர்புகள், அது மட்டும் இல்ல இந்த மாதிரி வியாபார ரீதியாக நீங்க எதை செய்தாலுமே உங்களுக்கு வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் வேலை தொடர்பான விஷயத்துல நல்ல செய்தி உங்களை சேரும். இதனால மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்களுடன் இருந்து கருத்து வேறுபாடு நீங்கிடும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்பு இப்ப சேரும். மூத்த கலைஞர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்க போகிறது. எதிர்பார்த்த சம்பளம் உங்களுக்கு தேடி வரும். ரசிகர்களின் பாராட்டு அதிகரிக்கும். வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு உங்களை சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வியில மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இந்த நேரத்துல நீங்க கண்கூடாக பார்க்கலாங்க. ஆசிரியர்களின் ஆலோசனை பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பயன் அளிக்கக்கூடிய வகையில கண்டிப்பா இருக்க போகிறது. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடகராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசையினுடைய முன்னோர் தாக்கம் கண்டிப்பா இந்த மாதிரி நல்ல விஷயத்த உங்களுக்கு ஒரு தாக்கமாக ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா மாணவர்கள் இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்தி கொண்டு இதற்கு ஏற்றவாறு செயல்படுங்க. ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி புதிய புதிய மாற்றங்கள் படிப்பு சார்ந்த விஷயத்துல நீங்க எதிர்பார்த்து நிச்சயமா நிறைவேற்றி கொள்ளலாங்க. நினைவாற்றல் மேம்படக்கூடிய வாய்ப்பும் மாணவர்களுக்கு இருக்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும். பெரிய அளவுல எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஸோ மாணவர்கள் எந்த அளவுக்கு கவனமா செயல்படுறீங்களோ, கவனமா பாடங்களை படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாகவே கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய பாசிட்டிவான நன்மைகள் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யணும், என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்று மாரியம்மனை தரிசித்து எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதி ஏற்படும், ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசினியர்கள் இந்த ஒரு விஷயத்தை இப்ப இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க செயலாற்றலாம். அமாவாசை அன்று கூட நீங்க வெள்ளிக்கிழமை சென்று, அதாவது இந்த அமாவாசை செவ்வாய்க்கிழமை வருது, அதனால செவ்வாய்க்கிழமை கூட நீங்க செஞ்சு மாரியம்மனை மனதார நினைத்து கண்டிப்பா எலுமிச்சை தீபம் நீங்க ஏற்றி வரலாம். சோ நிம்மதி இல்லாதவர்களுக்கு நிம்மதி உங்களை சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ ஆரோக்கியத்திலே நீங்க பெரிய அளவுல பாதிப்பு பார்க்க கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதுதான் உங்களுக்கு பாசிட்டிவான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கடகராசினியர்களுக்கு ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து அமாவாசையினுடைய தாக்கத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு என்பதை பார்த்திருப்பீங்க. அது மட்டுமல்ல இந்த அமாவாசை என்று எந்த மாதிரி விஷயத்த செய்யலாம் செய்யக்கூடாது என்பதையும் விரிவாக தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.